ஹலோ. வர ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்னைக்கு 2026 புதன்கிழமை ஆடி அமாவாசை வருதோ இல்லையோ, அதுக்கு ஒரு ஃபுல் சமையல் பண்ணி காட்டலான்னு இருக்கேன். எங்காங்களில் நாங்கள் வந்து பைத்தம்பருப்பு யூஸ் பண்ணுவோம், துவரம்பருப்பும் யூஸ் பண்ணுவோம். எங்காங்களில் யூஸ் பண்ணுற மாதிரி நான் சமைச்சு காட்ட போகிறேன். அவாவா சௌகரியம் உங்காத்து வழக்கப்படியே பண்ணிக்கோங்க, இல்லை இதை ஃபாலோ பண்ணுறவா பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். இன்னைக்கு என்ன சமையல்னா, வெறும் பைத்தம்பருப்பு போட்டு தேங்காய் பால் விட்டு ஒரு பாயசம், களத்து பருப்பு, அப்புறம் காராபூந்தி மாதிரி இருக்கும். இந்த ஜவ்வரிசியை பொரிச்சு அதுல போட்டு ஒரு தயிர் பச்சடி, அப்புறம் மாங்காய் பச்சடி கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ண போறேன், சர்க்கரையை போட்டு. அடுத்து வாழைக்காய் வந்து வதக்கல், கொள்ளங்காய் பைத்தம்பருப்பு போட்டு கூட்டு, மாங்காவும் இஞ்சியும் பெசரல், வாழைப்பூவும் கொண்டக்கடலையும் போட்டு கூட்டு குழம்பு மாதிரி பண்ண போறேன். இதை வந்து நல்லா பிசைஞ்சுட்டு சாப்பிடலாம், இல்ல மோர் குழம்பு பண்றவா மட்டா கொஞ்சம் புளி காரத்தை குறைச்சிட்டு தொட்டுண்டும் சாப்பிடலாம். ஆஸ் யூஷுவல் ரசப்பொடி போட்டு ரசம், தயிர். வடைக்கு பத்தி நான் நிறைய வடையெல்லாம் போட்டிருக்கேன், தேவைப்படுறவா கீழே லிங்க் தருவா, பார்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து பயத்தம்பருப்புல போண்டா மாதிரி பண்ணி காட்டலான் இருக்கேன். இது நல்லா இருக்கு, ஃப்ளேவரா இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ பாயசம் பண்ணலான் இருக்கு. வானலி காஞ்சதும் சும்மா ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க நெய்யை. ஒரே ஒரு கரண்டி பருப்பு பயத்தம்பருப்பு போட்டிருக்கேன், அதை நல்லா கலைஞ்சின்னு வந்திருக்கேன். இப்போ இதில் வறுத்துருவோம் இந்த நெய்யில், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த ஈரெல்லாம் போய் நல்லா கொஞ்சம் வறுபட்டுருக்கு, போதும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக தான் வேக விட போகிறேன். ஆல்ரெடி நான் இதில் கொஞ்சம் லைட்டாக வெதுவெதுப்பான வெந்நீர் வச்சுருக்கேன், அதில் போட்டு அப்படியே அடுப்பில் வச்சுடலாம். பொதுவாக அமாவாசை சமையல்ங்கிறதால நான் பைத்தம்பருப்பு தான் போட்டிருக்கேன் இன்னைக்கு. நாள் கிழமையில பண்ணும்போது 2 கடலைப்பருப்பு சேர்த்து போட்டுக்கோங்க, அதான் சொல்லுவா பொதுவாக. நல்ல பண்டிகை நாட்கள் அப்போ வெறும் பயத்தம்பருப்பு பாயசம் பண்ணக்கூடாது. நான் வந்து தேவையான பொருட்கள்லாம் சொல்லலை, ஏன்னாக்கா இது லாங் வீடியோவாக போகிறதால டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பா, அப்படியே சொல்லிகிட்டே பண்ணுறேன் நான். இப்போ அடுத்து இந்த நைலான் ஜவ்வரிசியில் தான் இன்னைக்கு வந்து நான் தயிர் பச்சடி பண்ண போகிறேன். இப்போ பாருங்க, நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ அதை பொரிச்சிடுவோம். இப்போ பாருங்க, நல்லா பொரிஞ்சுடுத்து, இதை எடுத்துருவோம். இப்போ பாருங்க, எண்ணெய் காஞ்சோடனே இது கையோட தாளிச்சு கொட்டிடுவோம். கடுகு வெடிச்சதும் மட்டா, பெருங்காயம், ஒரு பச்சை மிளகா, 2 கருவேப்பிலை இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்க, இதுக்கு தயிரும் விட்டு முதலே வச்சுட்டேன்னா நல்லா ஊறின்னு இருக்கும். கொத்தமல்லி, அவ்வளோதான், தயிர் பச்சடி ரெடி. இந்த ஜவ்வரிசி, நைலான் ஜவ்வரிசி போட்டு நான் இப்போ தயிர் பச்சடி பண்ணேன் இல்லையா, நீங்கள் பெரிய ஜவ்வரிசியும் பண்ணலாம், நான் அதுவும் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா வந்திருக்கு. இப்போ அடுத்து வாழைக்காய் கறி, வதக்கல் தான். எண்ணெய் காஞ்சதும் கடுகை போட்டுருவோம். கடுகு வெடிச்சுட்டு உளுத்தம்பருப்பு, பருப்பு செவந்ததும் இந்த வாழைக்காய் பருப்பு இப்படி பொடியாக நெருக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுருவோம். அதில் தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கேன், அதான் உதிர் உதிராக வரும். இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, கருவேப்பிலை, குழம்புல அப்படி போட்டிருக்கேன். அவாவா காரத்துக்கு தக்கின மாதிரி போட்டு போகும். இப்போ இந்த கறியை வேற அடுப்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சிம்மில் வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு நல்லா மூடி வச்சுட்டா வெந்துன்னு இருக்கும். அப்பப்போ நடுவில் கலரி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து புடலங்காய் கூட்டு. இப்போ பாருங்க, இந்த பொடலங்காவை பாசிப்பருப்பு கொஞ்சம் போட்டு மட்டா, உப்பு, மஞ்சப்பொடியெல்லாம் போட்டு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த கூட்டுக்கு வறுத்தரைச்சி விடலாம். எண்ணெய் காஞ்சதும் இதுக்கு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன், ஒரு 10 மிளகா வத்தல் 2 சின்னதாக போட்டிருக்கேன். பாருங்க, காரம்லாம் அவ்வளவா இஷ்டங்கள். இப்போ பாருங்க, இந்த ஏற்கனவே க்ரஷ் பண்ண தான் தேங்காய் அதில் தான் போட்டு அரைக்க போகிறேன். பருப்பு செவந்து எடுத்துருவோம். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன் என்னென்னா. இப்போ இதை அரைச்சின்னு வந்துடுறேன். இப்போ இந்த கூட்டுக்கு அரைச்சின்னு வந்துட்டேன், இதில் விட்டுருவோம். ஆல்ரெடி பருப்பு போட்டு இதை வேக விட்டதால இப்போ அரைச்சி விட்டதை 2 கொதி வந்தோடனே இறக்கி விடலாம். இப்போ பாருங்க, நல்லா 4 கொதி வந்து கொடுத்து. நான் பெருங்காயம் வறுத்து அதோட அரைச்சிருக்கலாம், மறந்து போயிட்டேன். அதனால இப்போ பெருங்காய பொடி போட்டிருக்கேன். கூட்டு ரெடி. சப்போஸ் கொஞ்சம் ஜலமா, இது கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்குள்ளேயோ, உங்களுக்கு சாப்பிட்றதுக்குள்ளே கொஞ்சம் திக்காயிடும். உங்களுக்கு ஜலமா இருந்தால் 2 அரிசி மாவு கரைச்சி கொட்டி போகும். இதை இறக்கி விடுறேன், தாளிச்சு கொட்டிடுவோம். இதுக்கு நான் தேங்காய் எண்ணெயில் தான் தாளிச்சு கொட்ட போகிறேன். கடுகு, இதுக்கு பாருங்க 2 கடலைப்பருப்பு போடுறேன், ஏன்னா மூழ்ச்சி நல்லா இருக்கும் கூட்டில் பார்க்கறதுக்கு. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2ம் போட்டிருக்கேன். செவந்துருத்தோம் இருக்கு. கூட்டு ரெடி. இப்போ அடுத்து பிசைஞ்சுக்கிறதுக்கு இது பாருங்க, வாழைப்பூவை மட்டா கொஞ்சம் புளி ஜலம் விட்டு மஞ்சப்பொடி லைட்டாக உப்பு போட்டு
வேக விட்டு எடுத்திருக்கேன். இந்த கொண்டக்கடலை இதையும் வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா இந்த இது கூட கொண்டக்கடலை போடலன்னாக்க குழம்போடாத்த கூட பொரிச்சு அதுல போடலாம், நல்லா இருக்கும், ரொம்ப ஜோரா இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு ஃபர்ஸ்ட் வறுத்துன்றேன், அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்னா கூட்டி வைப்போம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், பெருங்காயத்தை போட்டுருவோம் ஃபர்ஸ்ட். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், தனியா ஒரு 1.5 ஸ்பூன், 2 வெந்தயம். இந்த மிளகா ஆன்லைன்ல வாங்கி ரொம்ப உரைக்கிறது, ஒரு 3 போட்டிருக்கேன். நீங்க எவ்வளவு வேணுமோ காரத்துக்கு தக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. வறுபட்டு எடுத்து விடுறேன். நான் இந்த ப்ரெஷர் பண்ணலையே தான் பண்ணலான் இருக்கேன். வாழைப்பூவையும் கொண்டக்கல்லையும் இதில் வேக விட்டேன் பாருங்க, அதுலேயே பண்ணிடலான் இருக்கேன். உப்பு போட்டு வேக விட்டேன், சும்மா மேல் உப்பு கொஞ்சோண்டு போடுறேன். இப்போ இதோட தேங்காய் போட்டுக்கலாம். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை அரைச்சுன்னு வந்துடும். இப்போ இதை கொதிக்கிறது பாருங்க, அரைச்சணும் விழுமுனை இதில் விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த ஜாரையும் அலம்பி இதில் விட்டுற போகிறேன். நல்லா ஒரு 4 கொதி வந்தோடனே காட்டுறேன். இப்போ பாருங்க நல்லா 4 கொதி வந்தாச்சு, போதும். இப்போ இதுக்கு பருப்பை போட்டு இறக்கி விடலாம். வெந்த பருப்பு, துவரம் பருப்பு தான் போட்டிருக்கேன். ஒரு 2.5 கரண்டி பருப்பு போட்டிருக்கேன் வெந்ததில். இது கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ பாருங்க இந்த வாழைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, இதை இறக்கி விடலாம். வேற பாத்திரத்துக்கு மாற்றி விடுறேன். வாழைக்காய் கறி ரெடி. குழம்பு பாருங்க நல்லா ரெடி ஆகிடுது. இறக்கிடுவோம். இறக்கிட்டு தாளிச்சு கொட்ட வேண்டியது. 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டுருக்கேன். இது காஞ்சதும் கடுகை விட்டு தாளிச்சிடுவோம். இப்போ பாருங்க வால்னி காஞ்ச உடனே நான் 2 குழம்பு விட அதில் போட போகிறேன். பொரிச்சு எண்ணெய் காஞ்சு கொடுத்து போடுறேன். இப்போ பாருங்க இது பொரிச்சிருக்கேன், இதில் போட்டுருவோம் இந்த குழம்புல. இப்போ கடுகு தாளிச்சு கொட்ட வேண்டியதாக இருக்குது. வாழைப்பூ கூட்டு குழம்பு ரெடி. இப்போ பாருங்க அடுத்து பருப்பு ரசம். புளியை கரைச்சி இதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு உப்பு போட்டுடலாம். இதுக்கு ரசப்பொடி போட்டிருக்கேன் 1 ஸ்பூன். தக்காளி பழம் இதை நெருக்கி வச்சுருக்கேன், இதை போட்டேன். கருவேப்பிலை, அப்புறம் இதை பாருங்க கட்டி பெருங்காயம். அவ்வளோதான். இது கொதிச்சு தக்காளி பழம் வெந்ததுக்கப்புறம் பருப்பு ஜலத்தை விட்டு விளாவிக்க வேண்டியது தான். இப்போ அடுத்து மாங்காய் பச்சடி பண்ணலாம். குக்கரில் வேக விடுங்க. நான் இன்னைக்கு தனியாக வேக விட்றேன். இதில் இல்லை சிட்டிக்க உப்பு, மட்டா கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் சின்னதாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் பாருங்க, ஃப்ளேவராக இருக்கும், அதிலே போட்டு இது நல்லா வேகட்டும். நான் இதை வேற அடுப்புக்கு மாற்றிட்டு இதில் பாயசத்தை பண்ணலான் இருக்கேன். பருப்பு வெந்துடுத்து. இப்போ இந்த பருப்பு பாருங்க நல்லா குழச்செல்லாம் வெந்திருக்கு இல்லையா. இதில் இப்போ ஃபர்ஸ்ட் வெல்லத்தை போட்டுருவோம். இது மண்ணெல்லாம் இல்லை, ஆர்கானிக் வெல்லம், அதனால தான் அப்படியே போட்டேன். நீங்கள் வேணும்னா மண் கல் ஏதாவது இருக்கும் மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் அது தனியாக ஜலத்தை விட்டு கொதிக்க விட்டு வடிகட்டி விட்டுடுங்க. இப்போ இந்த வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நான் போய் இந்த தேங்காவை அரைச்சி பால் எடுத்துன்னு வந்துடுறேன். பாருங்க இந்த வெல்லம் கரைஞ்சி நல்லா பச்சை வாசனை போயிடுத்து. இப்போது தேங்காய் பால், 2வது தேங்காய் பால் இது, அதை விடலாம். இது ஒரு கொதி வரட்டும். இதில் இந்த ஏலக்காய் பொடியை போட்டு விட்றேன். இது தேங்காய் பால் விடுறதால ஜாதிக்காய் போட்டால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு ஜாதிக்காவை இப்படி சீச்சுடலாம். அதில் சும்மா ஒரு சீச்சுன்னா போதும். இப்போ பார்த்தீங்களா 4 பக்கமாக நல்லா கொதி வந்துடுத்து. இப்போ அடுப்பை சின்னதாக வச்சுட்டு இந்த முதல் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை விட்டுடலாம். இது விட்டு கொதிக்க விடக்கூடாது, முதல் பால் விட்டு இறக்கி விடுறேன். இதுக்கு முந்திரியை பொரிச்சு போட வேண்டியது தான். ரொம்ப வானலி காஞ்சோடனே நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் இந்த முந்திரியை பொரிச்சு போட்டுருவோம். இப்போ பாருங்க இது நல்லா செவந்து விட்டோம். இந்த பாயசத்தில் எடுத்து விட்டுடுறேன். இந்த பாயசத்துக்கு நீங்கள் 1 கரண்டி பருப்பு போட்டேன்னா நான் 1.25 கரண்டி வெல்லம் சீச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறைச்சலாக வேணும்னாக்க 1.5 கரண்டி போட்டுக்கோங்க, சரியா இருக்கும். அடுத்ததோ பாருங்க மாங்காய் நல்லா வெந்துடுத்து குழைச்சலாம். நான் இன்னைக்கு இதை சக்கரை போட்டு தான் பண்ண போறேன். ரொம்ப ஜோரா இருக்கு. ஒரு ட்ரிப் எங்காவது ஃபங்க்ஷன்ல அந்த குக்கு அப்படி தான் பண்ணார், சமைக்க வந்த மாமா. டிஃப்ரெண்டா இருந்தது. இப்போ நான் ஒரு 1/2 கப்பு சக்கரை போட்டிருக்கேன், ஒரு மாங்காய், சின்ன மாங்காய்க்கு. ஏற்கனவே கிளிமூக்கு மாங்காய் கொஞ்சம் இனிப்பா தான் இருக்கும். பாருங்க இந்த ரசம் தக்காளி பழம்லாம் வெந்துடுத்து. அதுக்கு பருப்பு ஜலத்தை கொட்டிடுவோம். கரண்டி பருப்பு போட்டிருக்கேன், இதை விளாவிடும். இது பொங்கினதும் அணைச்சிடும். இப்போ இந்த மாங்காய் பச்சடிக்கும் ரசத்துக்கும் இந்த நெய்யில தாளிச்சு கொட்டலான்னு இருக்கேன். அதான் நல்லா இருக்கும். நான் மிளகா போட போறது ஆல்ரெடி பச்சை மிளகா அதுல போட்டிருக்கேன் இல்லையா, ஒரு சின்னதா, அது போதும். மாங்காய் பச்சடி ரெடி. இந்த பாருங்க ரசமும் ரெடி ஆயிடுத்து. அடுப்பு அணைக்க வேண்டியதுதான். இப்போ அடுத்து இந்த மாங்காய் பிசறலுக்கு தாளிச்சு கொட்ட போறேன். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன். கடுகு, பெருங்காய பொடி, அப்புறம்
நான் இஞ்சியும் பச்சை மிளகாவும் இப்படி சதைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பெசரட்டில் போட்டால். நான் காரப்பொடி போடல, இதை தான் போட போகிறேன். சும்மா அந்த சூட்லேயே ஒரு வதக்கிட்டு அதில் போட்டுருவோம். இப்போது இதுக்கு உப்பு போட்டுடுறேன் பாருங்க. இப்போ இதை நல்லா கலந்துடலாம். ரொம்ப ஜோராக இருக்கும் இந்த இஞ்சி பச்சை மிளகா போட்டு நம்ம பெசரும் போது. டைஜஷனும் ஆகும் பாருங்க இஞ்சி சேர்க்கறதால. நல்லா மாங்காய் ஊறுகாய் ரெடி. இப்போ அடுத்து இந்த பைத்தம்பருப்பு போண்டா பாருங்க. அதுக்கு ஒரு பச்சை மிளகா ஒரு சிகப்பு மிளகா போட்டுருக்கேன். இஞ்சி, இந்த பருப்பு பாருங்க, நான் வேற எந்த பருப்புமே போடல. ரொம்ப ஜோராக இருக்குது இந்த போண்டா. நிறைய படையா பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, நிறைய சேஞ்ச் ஒரு போண்டா மாதிரி போடலாம் தான். இப்போ இதில் பாருங்க துள்ளி கூட ஜலமே இருக்கக்கூடாது, அப்படி இருத்து வச்சிருக்கேன். இந்த ஊரின் இருக்கு இல்லையா, அதுலேயே நிறைய ஜலம் இருக்கும். வெறுமனே ஜலம் விடாம தான் அதை அரைக்கணும். ஏன்னா நைஸாக அரைச்சிடுவோம். இதுக்கு பாருங்க ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். மட்டா தானே பண்ணியிருக்கு. இப்போ இதை அரைச்சின்னு வந்துடுறேன். இப்போ பாருங்க நான் எப்படி கையால் தள்ளி விட்டு சைடெல்லாம் நான் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் நைஸாக. இது பாருங்க ஜலமே விடலை. அதுவே எப்படி இருக்கு பாருங்க, லூஸாக இருக்கு இல்லையா. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஜலமாக ஆயிடுத்துனாக்க 2 அரிசி மாவு போட்டுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் அழுத்தமாகும், அதுக்காக தான் வேண்டான்னு சொல்கிறேன் நான். அரிசி மாவு போடும்போது அழுத்தமாக இருக்குது. இப்படியே போட்டால் நல்லா சாஃப்டாக கரகரன்னு நல்லா இருக்குது. பெருங்காயம், தேங்காய் துருவல் 1 ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான். வெறும் நல்லா இருந்தால் வெங்காயத்தை போட்டு குழந்தைகளுக்கு பண்ணி தரலாம். இதை கலந்துருவோம். பாருங்க எண்ணெய் காஞ்சுருத்து. இதை கிள்ளி போட வேண்டியது தான். அவளுக்கு எப்படி எவ்வளோ சைஸ் வேணுமோ, பெருசாக வேணால் பெருசாக போட்டுக்கோங்க, சின்னதாக வேணுங்கிறா சின்னதாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு அப்படி உளுந்த வடை, ஆமா வடை, அந்த மாதிரி ஏதாவது தட்டிக்கிறவாளா இருந்தால் உங்களுக்கு தேவைப்படுவோம்னா கீழே லிங்க் கொடுத்துருப்பா டிஸ்கிரிப்ஷனில், அதை பார்த்து தட்டிக்கோங்க பிகினர்ஸ்லாம். இப்போ பாருங்க இது 3/4 வேக்காடானோடனே நான் அதை எடுத்துடுறேன். ஏன்னா நான் டபுள் ஃப்ரை பண்ணுவேன் இல்லையா, அடுத்த ஈட்டோடு அதை சேர்த்து போட்டுருவேன். இப்போ பார்த்தீங்களா, இது 3/4 வேக்காடானோடனே இதை போட்டுடுறேன். முதல்ல எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் போட்டு சேர்ந்த மாதிரி எடுத்துரும். நல்லா சவப்பானோன்னு இப்போ பார்த்தெல்லாம் ரெண்டும் சேர்ந்த மாதிரி நல்லா ஓசை அடங்கி கொடுப்பாங்க, எடுத்துடலாம். கைத்தம்பருப்பு போண்டா ரெடி. ஆக்சுவலாக இந்த போண்டாவை சூடாக பண்ணி சாப்பிடும்போது தொட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணா கூட மாவை தூக்கி உள்ளே வச்சுட்டு சாயந்தரம் கூட பண்ணி சாப்பிடலாம். சப்போஸ் நீங்கள் பண்ணிவிட்டு மீந்து போயிடுத்துனாக்க ரசத்தை சுட வச்சு அதில் போட்டுருங்க. நன்னா அப்போ தான் ஊறிண்டு நல்லா இருக்கும். ஏன்னா வர வர லேட் ஆக கொஞ்சம் ஆடாயிடும் இது, அதனால தான் சொல்கிறேன். இப்போது நைவேத்தியம் பண்ணிவிட்டு காக்காக்கு போட்டாச்சு. இனிமேல் பரமாற வேண்டியது தான். இலைய போட்டேன், ஜலத்தை வச்சாச்சு. சொட்டு பாயசம், தயிர் பச்சடி, மாங்காய் பச்சடி, வாழைக்காய் கறி, புடலங்காய் பொரிச்ச கூட்டு, மாங்காய் ஊறுகாய், போண்டா, கலத்து பருப்பு, நீல மாம்பழம் வாங்கினோம், வாழைப்பூ கூட்டு குழம்பு, ரசம், சாதம், நெய், மோர், அவ்வளோதான். பரமாறியாச்சு, சாப்பிட்டுக்க வேண்டியது தான். சமையல் ரெடி ஆகிடுது. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.